இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கென்று சபைக்கென்று கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு கடைசி கால ஆசீர்வாதத்தை குறித்து நம்ம தியானித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த செய்தியின் தலைப்பாக நான் தெரிந்து கொண்ட ஒரு தலைப்பு என்று சொன்னால் உலகத்தின் முடிவு பரியந்தம் என்கிற தலைப்பிலே நம்ம இதை தியானிக்க இருக்கிறோம். உலகத்திற்கு ஒரு முடிவு உண்டு, நாம் இருக்கிற உலகத்திற்கு ஒரு முடிவு உண்டு. ஆனால் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்ன? இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அதாவது கர்த்தர் முடிவு பரியந்தம் நம்மோடு கூட இருப்பாராம். அவர் விட்டு போகிறவர் அல்ல, சகல நாட்களிலும் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருப்பாராம். அதுதான் இயேசுவானவர் நமக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தம். சரி, இந்த வாக்குத்தத்தத்தை யாருக்கு அவர் கொடுத்தார், என்ன சூழலில் கொடுத்தார் என்பதை தியானித்து பார்க்கும் பொழுது இந்த வசனத்தை கர்த்தர் சபைக்கென்று ஒரு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். ஒரு சபை ஒன்று உருவாக வேண்டும் என்பதுதான் இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தின் ஒரு வாஞ்சையாய் இருந்தது. ஆகவே தாம் பரலோகத்துக்கு ஏறி போவதற்கு முன்பாக சீஷர்களை அழைத்து அவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். சொல்லுகிற காரியம் என்ன? நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள் என்கிற ஒரு கட்டளையை அவர் கொடுத்தார். அதுதான் சபைக்கு அவர் கொடுத்திருக்கிற கட்டளை. அப்ப சபை என்ன செய்ய வேண்டும்? சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண வேண்டும். சபை என்ன செய்ய வேண்டும்? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஜனங்களை ஞானஸ்நானம் செய்து கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளாக கொண்டு வர வேண்டும். அந்த கடமையை நாம் செய்யும் பொழுது கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அதுதான் கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஒரு வாக்குத்தத்தம். இந்த சபை ஆரம்பித்த நாள் என்ன? இயேசு கிறிஸ்து இந்த வாக்குத்தத்தை சொல்லி சென்ற பின்பு பெந்தேகோஸ்தே நாள் என்கிற நாள் வந்த பொழுது சபை உருவாயிற்று. அதன் பின்பு இந்நாள் வரைக்கும் சபை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இதுதான் இயேசு கிறிஸ்துவின் சபை. அது கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக எழும்பி நிற்கிற ஒரு சபை. ஏதோ ஒரு தனி சபையாக நம்முடைய சபையை மாத்திரம் குறித்து நான் பேசவில்லை. உலகம் முழுமையாக இருக்கிற கிறிஸ்து இயேசுவின் சபையை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அதுதான் சபையின் காலம். இப்பொழுது நான் இருக்கிற காலத்தை குறித்து வேத பண்டிதர்கள் சபையின் காலம் என்று சொல்லுகிறார்கள். சபையின் காலம் முடிவடைகிற நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த நாட்கள் வரைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராம். அதுதான் கர்த்தர் நமக்கு என்று கொடுத்திருக்கிற ஒரு உன்னதமான ஒரு நோக்கம். ஆக சபையின் காலத்தில் இருக்கும் பொழுது இந்த முடிவு பரிந்து கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே, உலகத்தின் முடிவு என்றால் என்ன? முடிவு நாட்கள், கடைசி காலம் என்று சொல்லுகிறோமே, கடைசி காலம் என்று சொன்னால் என்ன? எதற்காக நாம் சொல்லுகிறோம்? அதன் முக்கியத்துவம் என்ன? அதற்கு நாம் எப்படி ஆயத்தப்பட வேண்டும்? இந்த கடைசி நாட்களிலே சபை எப்படி நடக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சபையில் இருக்கிற நாம் எப்படி நடக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வருகிற வாரத்திலே 10 ஆண்டுகளை நிறைவு தினமாக நம்ம கொண்டாடி கர்த்தர் சமூகத்தில் ஸ்தோத்திர ஜெபத்தை நாம் ஏறெடுக்க போகிறோம். ஆனால் அப்படி செய்யும் பொழுது அடுத்த 10 வருஷம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பணி என்ன? கர்த்தர் வருகிற வரை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பணி என்ன? அதை அறிந்து கொள்வதற்கு வரும் காலங்களில் இருக்கிறவைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் இந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசி வருகிற வாரத்திற்கான செய்திக்காக நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாக இந்த செய்தியை கர்த்தருடைய உள்ளத்திலே வைத்திருக்கிறார். அப்போ கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்ன? கடைசி வரை நான் உங்களோடு கூட இருப்பேன். நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருக்கணும். எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரை எனக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும். நான் உங்களோடு கூட இருப்பேன். அதுதான் கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு வாக்குத்தத்தம். சரி, இந்த கடைசி காலம் என்று சொல்லும் பொழுது அதை குறித்து எப்படி நாம் யோசிக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருகிறது தான் கடைசி காலம். கடைசி காலத்திலே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு திரும்ப வரப்போகிறார். அதுதான் கடைசி காலம். அப்போ அது வரைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட பரிசுத்த ஆவியானவராக நம்மோடு கூட தான் இருக்கிறார். ஆனால் அவர் சொல்லுகிற காரியம் என்ன? அவர் கடைசி நாளிலே எல்லா கண்களும் காணும்படியாக பிரத்யட்சமாக இயேசு கிறிஸ்து மறுபடியும் இந்த உலகத்துக்கு வரப்போகிறார். அதுதான் உலகத்தின் முடிவு என்று சொல்லி நாம் கருதுகிறோம். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரம் 10-11 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது இயேசு போகிற பொழுது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். இயேசுவின் சீஷர்கள்லாம் இயேசுவை வழி அனுப்பி வைக்க வந்திருக்கிறாங்க, மலைக்கு வந்திருக்கிறாங்க. இயேசுவோட கண்களுக்கு முன்பாக வானத்திற்கு எழுந்தள்ளி போகிறார். அவர்களெல்லாம் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அப்பொழுது வெண்மையான வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே வந்து அவர்களை பார்த்து சொல்லுகிற காரியம் என்ன? கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் இருந்து வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக எழுந்தள்ளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். அதுதான் அந்த வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து மறுபடி வரும் பொழுது எப்படி அவர் பரலோகத்துக்கு போனாரோ அப்படியாக அவர் மறுபடியும் திரும்ப வருவார். வேதத்தில் ஒரு தீர்க்கதரிசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது இயேசு மறுபடியும் வரும் பொழுது சீனாய் மலை 2ஆக பிளந்து போகுமாம். அப்படியே கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரும் என்பதாக நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அப்போ அந்த கடைசி நாட்களிலே உலகத்தில் எல்லா மலைகளும் பிளக்கத்தக்கதாக அக்னியோடும் பரிசுத்த தூதர்களோடும் எக்கால சத்தத்தோடும் இயேசு இறங்கி வருவார். அதுதான் முடிவு காலம். அப்போ அந்த முடிவு காலம் வரைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறாரே, என்ன நடக்க போகிறது? நாம் இப்போ இருக்கிற நாட்களில் இருந்து வருகிற நாட்களிலே இயேசு வருகிற வரைக்கும் நடக்க போகிற காரியங்கள் என்ன? அதற்கு நாம் எப்படி ஆயத்தப்பட வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம்.
அதை அறிந்து கொள்வதற்கு முன்பாக இது வரைக்கும் நடந்தவைகளை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் அறிந்து கொண்டால் அதன் பின்பு வருகிற நாட்களை குறித்தும் நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அப்போ காலங்களில் நடந்த ஒவ்வொன்றையும் தேவாதி தேவனை வெளிப்படுத்துகிறவர். அவர் சொல்லுகிற காரியம் என்ன? வரும் காரியங்களை குறித்து என்னிடத்தில் கேளுங்கள், இதோ நீங்கள் அதை அறிந்தேன் என்று சொல்லாதபடிக்கு உங்களுக்கு அது தெரியாது, ஆனால் நானே அவைகளை வெளிப்படுத்தினேன், நானே அவைகளை நடத்தி வருகிறேன் என்று சொல்லி இஸ்ரவேலை குறித்து கர்த்தர் பேசினார். ஒரு கோரேஸ் என்கிற ராஜா எழும்புவான் என்று இஸ்ரவேலை குறித்து பேசினார். பாபிலோன் தேசத்துக்கு சிறை கைதிகளாக போவார்கள் என்பதை குறித்து தேவன் பேசினார். அப்ப தீர்க்க தரிசனம் கர்த்தர் சொன்ன காரியங்கள் எல்லாம் சரியாக நிறைவேறி வந்து கொண்டே இருந்திருக்கின்றன. ஆக அந்த வசனங்கள், அந்த தீர்க்க தரிசனம் தொடர்ந்து வருகிற நாட்களிலே நிறைவேறும். தானியேல் புஸ்தகத்திலே தான் முதல் முறையாக இந்த காலங்களை குறித்த வெளிப்பாடுகளை கர்த்தர் தந்தார். நேபுகாத் நேச்சார் என்கிற ராஜா, அவருக்கு ஒரு நினைவுகள் தான் இரவிலே. இனி வரப்போகிறவைகள் என்ன, இனி நடக்கப் போகிறவைகள் என்ன, இனி சம்பவிக்க போகிறவைகள் என்ன என்கிறது தான் அவருக்குள்ளாக இருந்த ஒரு கேள்வி. தேவாதி தேவன் தம்முடைய அனந்த ஞானத்தினாலே வரப்போகிற காரியங்களை ஒரு சொப்பனத்தின் மூலமாக அந்த ராஜாவோடு பேசினார். அந்த சொப்பனத்தின் பதிலையும் சொப்பனத்தையும் தானியேலுக்கு வெளிப்படுத்தி அவைகளை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அதில் சொல்லப்பட்ட காரியம் என்ன? ராஜாவே, நீ இதோ ஒரு சிலையை நீர் கண்டீர். அது சிலையின் தலை பொன்னாய் இருந்தது, அதன் மார்பு வெள்ளியாய் இருந்தது, வயிறு வெண்கலமாய் இருந்தது, தொடை கால்கள் இரும்பாய் இருந்தது, பாதங்கள் பாதி களிமண்ணும் பாதி இரும்புமாய் இருந்தது. இதுதான் அதற்குரிய அர்த்தம் என்று சொல்லி தானியேல் சொல்லுகிறார். அப்ப சொல்லுகிறது என்ன சொல்லுகிறார்? 5 ராஜ்யங்களை குறித்து தானியேல் பேசுகிறார். இப்பொழுது நீங்க இருக்கிறதா ஒரு பெரிய ஒரு ராஜ்யம். இது பாபிலோன் சாம்ராஜ்யத்துக்கு நீங்க ராஜாவா இருக்கிறீங்க. ராஜாவே, நீங்க தான் அந்த பொன்னான தலை என்பதாக தானியேல் சொல்லுகிறார். இந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் உலகம் முழுமையாக வியாபித்து இருந்த ஒரு சாம்ராஜ்யம். ஒரே ஒரு ஊரில் இருந்ததோ ஒரு தேசத்தில் இருந்த சாம்ராஜ்யமோ அல்ல, உலகம் முழுமையாக பரவி இருந்த ஒரு சாம்ராஜ்யம். அகாஸ்வேரு ராஜாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவர் 120 தேசங்களை அரசாண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா வரைக்கும், பூமியின் கடையாந்த வரைக்கும் அவர் ஒரே ராஜ்யமாய் வைத்திருந்தார். அப்படித்தான் பாபிலோன் சாம்ராஜ்யம் காணப்பட்டது. அதுதான் பொன்னான ஒரு தலையா இருக்கிறது. ஒரு நல்ல ஒரு தேசமாய் இந்த தேசம் இப்பொழுது ஆண்டு கொண்டு வரப்பட்டு வருகிறது என்பதாக கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஆனால் அவர் சொன்ன காரியம் என்ன? அதற்கு பின்பு உம்மை விட கீழ்த்தரமான ஒரு ராஜ்யம் ஒன்று எழும்பும் என்பதாக அவர் சொல்லுகிறார். அதுதான் அந்த சொல்லப்பட்ட அந்த 4 ராஜ்யங்களும் அப்படியாக நடந்து ஏறி இருக்கின்றன. வரலாற்றை பார்ப்போம் என்று சொன்னால், பாபிலோன் சாம்ராஜ்யம் கிறிஸ்துவுக்கு முன் 605 ஆண்டில் இருந்து கிறிஸ்துவுக்கு முன் 539 நாட்கள் வருடம் வரைக்கும் நீடித்திருந்தது. அது வரைக்கும் அந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் தான் உலகத்தை முழுமையாக அரசாண்ட ஒரு ராஜ்யமாய் இருந்தது. அதன் பின்பு வந்ததுதான் பெர்சிய ராஜ்யம் என்கிற ஒரு ராஜ்யம். அதுவும் உலகம் முழுமையும் ஆள்கிற ஒரு தேசமாக, உலகம் முழுமையாக வியாபித்திருக்கிற ஒரு ராஜ்யமாக இருந்தது. அதுதான் ஒரு வெள்ளியினாலே செய்யப்பட்ட ஒரு ராஜ்யம். அது சற்று கீழ்த்தரமான ஒரு ராஜ்யம் என்பதாக தானியேல் வெளிப்படுத்துகிறார். அதன் காலம் 539 முதல் 531 கிறிஸ்துவுக்கு முன் வரைக்கும் அந்த ராஜ்யம் நீடித்திருந்தது. அதன் பின்பு 3ஆவதாக ஒரு ராஜ்யம், அதுதான் வெண்கலத்தினாலே வந்த ஒரு ராஜ்யம். அது கிரேக்கு ராஜ்யமாய் இருந்தது. கிறிஸ்துவுக்கு முன் 531 முதல் கிறிஸ்துவுக்கு முன் 168 ஆண்டு வரைக்கும் அந்த ராஜ்யம் நீடித்திருந்தது. அதன் பின்பு அந்த ராஜ்யம் அழிந்து போயிட்டு புதிதாக ஒரு ராஜ்யம் உருவாயிற்று. அதுதான் ரோம சாம்ராஜ்யம். இந்த ரோம சாம்ராஜ்யம் உலகம் முழுமையாக வியாபித்திருந்த ஒரு ராஜ்யமாக இருந்தது. அது ஒரு இரும்பு தேசமாக இருந்தது. 168 ஆண்டு கிறிஸ்துக்கு முன்னில் இருந்து கிறிஸ்துக்கு பின் 476 வரைக்கும் அந்த ராஜ்யம் நீடித்திருந்தது. அப்போ இயேசு இந்த உலகத்தில் வந்த பொழுது ரோம சாம்ராஜ்யத்தில் தான் இயேசு பிறந்தார். அங்கே தான் இருந்த எல்லா ராஜாக்களும் இருந்தார்கள். ஆனால் அந்த தேசம் உலகம் முழுமையாக இருந்த ராஜ்யமாக இருந்தது. யோசித்து பாருங்க, அகுஸ்தராக கட்டளை போடுகிறார், கட்டளை இடுகிறார், எல்லாம் குடிமதிப்பு எழுதும்படி எல்லாம் அவங்க ஊருக்கு போங்க என்று சொல்லி. அப்போ தேசங்களுக்குள்ளாக மனிதர்கள் மாறி போகும்படியாக உலகம் முழுமையாக கட்டளை பிறப்பிக்கிற ஒரு ராஜ்யமாக அந்த ரோம சாம்ராஜ்யம் இருந்தது. அதுதான் தானியேல் மூலமாக கர்த்தர் வெளிப்படுத்தின 4 சாம்ராஜ்யங்கள் எல்லாமே வந்து ஒன்றாக முடிந்து போய்விட்டது. சரி, இப்போ நம்ம இருக்கிற என்ன ராஜ்யத்தில் இருக்கிறோம்? அதுதான் நம்ம என்ன இரும்பும் களிமண்ணுமான ராஜ்யத்தில் நம்ம இருக்கிறோமா? இப்போ உலகம் முழுமையாக இருக்கிற ஒரு ராஜ்யம் என்று ஒன்று இல்லை. பல தேசங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு தேசங்களிலும் அதிகாரிகள் இருக்கிறார்கள். அந்த தேசங்களை ஒருங்கிணைப்பதற்கான ஒரு அரசாங்கம் ஒன்று என்று ஒன்று இல்லை. என்ன ஒன்றாக இணைந்திருக்கிறாங்க. முதலாவது உலக யுத்தத்துக்கு பின்பாக லீக் ஆஃப் நேஷன்ஸ், அதாவது உலக தேசங்களின் இணைப்பு என்கிற ஒரு அமைப்பு வந்து உருவானது. அந்த அமைப்பில் என்ன காரணம்? அவர்களுக்கு உலகம் முழுவதும் சமாதானம் இருக்கணும், மறுபடியும் ஒரு உலக யுத்தம் வரக்கூடாது, அதெல்லாம் பேசலாம் என்று சொல்லி லீக் ஆஃப் நேஷன் என்கிற ஒரு தேசத்தை கொண்டு வந்தாங்க. ஆனால் சமாதானத்தை கொண்டு வர முடிஞ்சுதான்? வர முடியல. 2வது உலகம் அது வந்துச்சு. வந்தோடனே தேசங்கள் திருப்பி வந்தாங்க.
இதெல்லாம் ஒர்க் பண்ணலப்பா, இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் அமைப்பெல்லாம் ஒர்க் பண்ணலை, இப்போ நம்ம புதிய ஒரு அமைப்பை உருவாக்குவோம், ஐக்கிய நாடுகளின் சங்கம் என்று உருவாக்குவோம் என்று சொல்லி யுனைடெட் நேஷன்ஸ் என்கிற ஒரு அமைப்பை உருவாக்கிட்டாங்க. இப்போ அந்த அமைப்புக்குள்ள தான் இருக்கிறோம். ஆனால் அந்த அமைப்பினாலே வருகிற யுத்தங்களை நிறுத்த முடிகிறதா? ரஷ்ய யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது, ஒவ்வொரு இடத்துல யுத்தம் நடக்கிறது, அது நிறுத்த முடிகிறது இல்லை. ஆகவே தான் அது இரும்பும் களிமண்ணுமான ஒரு தேசத்துக்குள்ளாக நம்ம இருக்கிறோம். அவர்கள் ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொள்ளாதவர்கள், இரும்பும் களிமண்ணும் கலவாதது போல அவர்கள் கலந்து கொள்ளுகிறவர்கள் அல்ல, ஒன்றாக முடிவு செய்கிறவர்கள் அல்ல, எல்லாம் சேர்ந்து பேசுவார்கள், அவ்வளவுதான். ஆனால் யாரும் ஒன்றுமே செய்ய முடியாது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உலக சரித்திரத்தில் கிட்டத்தட்ட 8000 அமைதி ஒப்பந்தங்கள், சமாதான ஒப்பந்தங்கள் கையெழுத்து வைக்கப்பட்டிருக்கிறதா, 8000க்கும் மேலே. ஆனால் பார்த்தா இன்னும் உலகத்தில் சமாதானம் இல்லை. ஆக நாம் இருக்கிறது இப்பொழுது இரும்பும் களிமண்ணுமான ஒரு ராஜ்யத்துக்குள்ளாக இருக்கிறோம். அப்போ தானியேல் வெளிப்படுத்தப்பட்ட காரியம் என்ன? அந்த தேசத்தின் நாட்களிலே, அந்த 5வது சாம்ராஜ்யத்தின் நாட்களிலே ஒரு கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் ஒன்று உருண்டு வரும். அது அந்த சிலையின் பாதங்களிலே மோதி அவைகள் ஒன்றுமில்லாதபடிக்கு அவளை நொறுக்கி போடும். ஆனால் அந்த சிலையை மோதின கல்லோவென்றால் ஒரு பெரிய ராஜ்யமாகி உலகம் முழுமையும் நிரப்பும். அதுதான் தீர்க்க தரிசனம். ஹல்லேலூயா! அந்த ராஜ்யத்துக்கு தான் நம்ம காத்திருக்கிறோம். அதுதான் இயேசுவின் ராஜ்யம், அதுதான் கிறிஸ்துவின் ராஜ்யம். அந்த ராஜ்யம் வருகிற நாட்கள் வந்திருக்கிறது. அதுதான் பூமியின் கடைசி. இயேசு வரப்போகிறார், அந்த ராஜ்யத்தை உருவாக்க போகிறார், உலகம் முழுமையாக கொண்டு வரப்போகிறார். அதுதான் பூமியின் கடைசி என்று சொல்லி நம்ம அறிந்திருக்கிறோம். அந்த நாட்கள் சமீபித்து வந்திருக்கிறது. அப்போ இப்போ இருந்து அந்த பூமியின் கடைசி வருவதற்கு முன்பாக நடக்கிற காரியங்கள் என்ன, அவைகளை குறித்து நாம் எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும்? சபையைத்தான் அதற்காக உருவாக்கி வைத்திருக்கிறாரே, ராஜ்யத்தை முன்னோடியாக. அப்போ சபை செய்ய வேண்டியது என்ன? இந்த ராஜ்யத்துக்கு ஆயத்தமாகும்படியாக சபை செய்ய வேண்டியது என்ன? 10 வருஷம் என்று சொல்லுகிறதுனால, பெருமை பேசுகிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் தேவன் அழைத்த அழைப்பை நிறைவேற்றுகிறோமா? கர்த்தர் அழைத்த அந்த ராஜ்யத்துக்காக நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? அதுதான் நமக்கு முன்பாக வைக்கப்படுகிற கேள்வி. ஆக வருகிற வாரத்தில் நாம் சபையின் 10வது ஆண்டு தினம் என்று சொல்லி ஸ்தோத்திர செலுத்துவதற்கு முன்பாக நாம் வரப்போகிற நாட்களை அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக நாம் சபையாக, ஒரு சபை குடும்பமாக செய்ய வேண்டியது என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக நாம் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். சரி, இதற்கு பின்பு வரப்போகிற காரியங்கள் 5 காரியங்களை குறித்து வேதத்தில் இருந்து சில காரியங்களை வசனத்தின் மூலமாக நாம் தியானித்து அதை பின்பு நம்ம ஜெபிக்க போகிறோம். இதுதான் நம்ம வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிற 5 காரியங்கள், முக்கியமான 5 மைல் கற்கள் என்று சொல்லலாம். நம்முடைய சரித்திரத்திலே இன்னுமாக நடக்க போகிற இந்த 5 காரியங்களை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, அந்த 5 காரியங்களுக்கும் ஆயத்தமாவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவதாக வரப்போகிற காரியம் என்னென்னு சொன்னால், பரிசுத்தவான்கள் தேவனோடு எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு நாள், இயேசுவின் ரகசிய வருகை என்று சொல்லப்படுகிறது, ராப்சர் ஆஃப் செயின்ட்ஸ் என்று சொல்லப்படுகிறது. அதுதான் முதலாவதாக நடக்க போகிற ஒரு முக்கியமான ஒரு மைல்கல். இதை குறித்து வேதம் நமக்கு அதிகமாக கற்றுத்தருகிறது. வேதம் சொல்லுகிறது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 40 முதல் 44 வசனங்களிலே இயேசுவே இதை குறித்து தெளிவாக பேசுகிறார். அந்த நாள் எப்படி இருக்குமா, இயேசுவின் ரகசிய வருகை எப்படி இருக்குமா? வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் இயந்திரம் மறைத்துக் கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டு எஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமாக இருங்கள். அப்போ இயேசு சொல்லுகிற காரியம் என்ன? முதலாவது வரப்போகிறது இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை. அவர் ரகசியமாக வரும் பொழுது கிறிஸ்துவுக்குடையவர்கள் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அதுதான் அந்த ரகசிய வருகை. அது எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கும். இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் ஏறி போன பொழுது சொன்னார், நான் திரும்ப வருவேன் என்று சொல்லி. இயேசு சொன்ன முதலாவது வாக்குத்தத்தம் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவார் என்பதை குறித்து. அந்த பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டு விட்டார், இன்றைக்கு சபையாக நாம் நிற்கிறோம். ஆனால் இயேசுவின் 2வது வருகை எப்பொழுது நடக்கும்? இயேசுவே சொல்லுகிற காரியம் என்ன? இது யாருக்குமே இதை குறித்து தெரியாது. பரலோகத்தில் பிதாவை தவிர வேறு யாருக்கும் இந்த நாளை குறித்து தெரியாது என்பதாக இயேசு சொல்லுகிறார். அதற்கு தான் சபை ஆயத்தமாக இருக்க வேண்டும். நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? இயேசு யாருக்கும் இந்த நாளை குறித்து கொடுக்கவில்லை. கொடுத்தா போதும், அதெல்லாம் டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி கடைசியாக உட்காந்தே இருப்போம். கடைசி ஒரு நாள் இருக்கும்போது அந்த சரியாக கத்தாவே என்னை மன்னியும் அப்படின்னு மாறிடுவோம். அதெல்லாம் இயேசுவுக்கு தெரியும். ஆனால் கடைசி நாள் வருவது யாருக்குமே தெரியும், ரகசியமான ஒரு நாள். இன்றைக்கு அதை குறித்து பல விதமான கருத்துகள் சொல்லப்படுகிறது. சிலர் சொல்கிறாங்க அந்த ரகசிய வருகைலாம் ஒன்றுமே கிடையாது, இயேசு பகிரங்கமாக எல்லாருக்கும் வருவார், அதுதான் ஒரு வருகை என்று சிலர் சொல்லுகிறார்கள். இன்னும் சிலர் சொல்லுவாங்க அந்த ரகசிய வருகை என்று வரும்பொழுது சபை எடுத்துக்கொள்ளப்படுவது சொல்கிறாங்க, அதெல்லாம் பொய்ப்பா, யாரும் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாங்க, நீங்கள்லாம் அந்த உபத்திரத்தில் இங்கே தான் இருக்கணும், 7 வருஷம் உபத்திரத்தில் இங்கே தான் இருக்கணும். நம்புறீங்களா? நீங்களா இல்லை? ஏன் நம்பலை? நம்பணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் விஷயம்.
என்று சொல்கிற மக்கள் இருக்காங்க. அப்போ ஒரு பற்றி சொல்கிறாங்க, மக்கள் ரகசியம் ஒன்றும் கிடையாது, இயேசு பகிரங்கமாக தான் வருவார் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறாங்க. இயேசு வருவார் ரகசியமாக, உண்மைதான், ஆனால் ஒன்றும் செய்ய மாட்டார், ஜனங்கள் இங்கே தான் இருப்பாங்க என்று சொல்கிற மக்கள் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. ஆனால் வேதம் என்ன கற்றுத்தருகிறது? இந்த ரகசிய வருகை, முதலாவதாக இது ரகசிய வருகை தான் என்பதை குறித்து சில வசனங்களை குறித்து நம்ம தெளிவாக நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். வேதம் சொல்லுகிற மத்தேயு 24:36 இயேசுவை சொல்லுகிற காரியம், அந்த நாளையும் அந்த நாளிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்ற ஒருவனும் அறியான், பரலோகத்தில் இருக்கிற தூதர்களும் அறியார்கள். யாருக்கும் தெரியாமல் இருக்குதுதான் ரகசியம், யாருக்கும் தெரிந்திருந்தால் ரகசியம் அல்ல. ஆகவே நமக்கு தெரிந்த காரியம் என்ன? இது பரலோகத்தின் தேவன் ரகசியமாக வைத்திருக்கிற ஒரு நாள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 2வது வசனம் மற்றும் 4 முதல் 5 மற்றும் 9 வசனங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது தேவனுடைய நாளை குறித்து வேதம் கற்றுத்தருகிறது. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். சகோதரரே, அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாயிருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்காய் நியமித்தார். அப்போ சொல்லப்பட்ட காரியம் என்ன? ஒரு திருடன் வருகிற விதமாய்த்தான் இந்த நாள் வரும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாமெல்லாம் ஒளியின் பிள்ளைகள், தேவனோடு கூட நடக்கிறவர்கள், பரிசுத்த ஆவியார் நம்மோடு கூட இருக்கிறார், நமக்கு கற்றுத் தருகிறார். ஆனால் அது ரகசியமாய் வைக்கப்பட்ட நாள் என்பதை குறித்து பவுல் இதை குறித்து தெளிவாய் எழுதுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரம் 15வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து யோவானுக்கு வெளிப்படுத்தின பொழுது தீர்க்க தரிசனமாக மறுபடி அவரே சொல்லுகிற காரியம், இதோ திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்பதாக இயேசுவே சொல்லுகிறார். அப்ப இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுது சொன்னார், எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் அப்போஸ்தலர்கள் சொல்லி இருக்கிறாங்க, பவுல் சொல்லி இருக்கிறார், வெளிப்படுத்தின விசேஷத்தில் மறுபடியும் இயேசு சொல்லி இருக்கிறார், அது ரகசியமாய் தான் வரும் என்பதாக. ஆக நிச்சயமாகவே ரகசியமாக இயேசு வருகிற நாள் தான் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நாள். அது எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கும், நாம் அதற்கென்று ஆயத்தமாய் இருக்க வேண்டும். சரி, அந்த நாள் நடக்கும் பொழுது என்ன நடக்கும்? ரகசியமாக இயேசு வந்துட்டாரு, அப்போ என்ன நடக்கும்? அதை குறித்து வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 16 முதல் 17 வசனங்கள் முதலாவதாக இயேசு ரகசியமாக வரும் பொழுது நடக்க போகிறது என்ன என்பதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்தில் இருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். அதில் சொல்லப்படுகிற காரியம் என்ன? முதலாவது நடக்க இருக்குது பரிசுத்தவான்களுடைய உயிர் தெழுதல். இயேசு கிறிஸ்து மரித்த பின்பு 3 நாட்களில் உயிரோடு எழுந்தார். இயேசுவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் உயிர் தெழுந்தவர்களே முதற் பலன் ஆனார் என்று சொல்லி. That means he is the first fruits of resurrection. That means we all will be resurrected on our own day. அப்போ நாம் உயிரோடு இருந்திருக்கிற நாட்கள் ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அதுவரைக்கும் கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். கல்லறைகள் திறக்கப்படும், எல்லாரும் கர்த்தரோடு கூட இருக்கும்படியாக பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அதன் பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவரோடு கூட காணப்படும்படியாக எடுத்துக்கொள்ளப்படுவோமா மத்திய ஆகாயத்தில் இயேசுவை சந்திப்பதற்காக. ஹல்லேலூயா! அதுதான் ரகசிய வருகை. அப்போ ஒரு உயிர்த்தெழுதல் நடக்கிறது தான் அப்போ நடக்கிற முதலாவது காரியம். ரெண்டாவது நடக்கிற காரியம் என்ன? நாம் எல்லாரும் இருக்கிற நம்ம சரீரத்தோடு கூட பரலோகத்துக்கு போக முடியாது. ஆகவே என்னோட சரீரங்கள் உருமாற்றம் செய்யப்படும். உருமாற்றம் செய்யப்படுமா? யோசிச்சிருப்போம், யாராவது பறக்க முடியுமா நம்மளால? இப்போ ஒரு விமானத்தில் ஏறி பறந்தா உண்டு, அவ்வளவுதான். நாம பறக்க முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நாம் எல்லாரும் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளுகிறோம். வேதம் அதை குறித்து என்ன சொல்லுகிறது? 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 50 முதல் 52 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது, அழிவுள்ளது அழியாமையை சுதந்தரிப்பதும் இல்லை. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அப்போ நம்முடைய சரீரம் வித்தியாசமாக மாறிவிடுமா? எப்படி மாறுகிறதா? அது வானத்துக்குரிய மேனியாக ஒரு சரீரமாக மாறிவிடுமாம். ஒரு அற்ப சரீரமாக இருக்கிற ஜென்ம சரீரம் மறைந்து போய் ஆவிக்குரிய சரீரமாக உயிரோடு எழுந்து விடுமாம். அதைத்தான் வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. எப்படி நடக்குமா? இந்த ட்விங்க்லிங் ஆஃப் அன் ஐ, ஒரு நிமிஷத்தில் மறுரூபமாகி விடுவோமா? இப்போ ஒரு பட்டுப்பூச்சி எடுத்துக்கொண்டு ஒரு கம்பளி பூச்சியாக இருக்கிறது,
அது பல நாட்கள் உட்கார்ந்து கூட்டை பின்னி கொண்டு உள்ளே உட்கார்ந்து இருக்கிறது. அது முடிந்து வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு ஜீவனாய் மாறிவிடுகிறது. ஹல்லேலூயா. இப்போ அதுக்கு பறக்க முடியும், அதுக்கு முன்பு பறக்க முடியாது. அது கம்பளி பூச்சி பறக்க முடியாது. அது சும்மா இலை தலை தான் சாப்பிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்ல ஒரு வண்ணத்து பூச்சியாக வந்த உடனே இப்போ தேனைத்தான் போய் உண்ணும், அது இலையை சாப்பிடுவதில்லை. அதை பார்த்தீங்கன்னா எல்லாமே மாறி விடுகிறது. அப்படியாக ஒரு ஆவிக்குரிய சரீரமாக நம்ம உருமாறி விடுவோமா? அதை குறித்து வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 42 முதல் 44 வசனங்களிலே, மரித்தோரின் உயிர் தழுதலும் அப்படியே இருக்கும், அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஹல்லேலூயா. அப்போ இயேசு வரும்போது எல்லாம் மரித்தோர் எழுந்திருப்பாங்க. உயிரோடு இருக்கிற நம்ம எல்லாம் புது சரீரத்தை பெற்றுக்கொள்வோம். அது தேவாதி தேவனுக்கு ஒப்பாக மாறி, கிறிஸ்துவின் சரீரத்துக்கு ஒரு ஒப்பாக மாறி நம்ம கர்த்தரோடு கூட சேர்ந்து கொள்வோமா? எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள். ஹல்லேலூயா. அதைத்தான் வேதம் பவுல் சொல்லுகிறார், நம்மெல்லாம் கிறிஸ்துவின் சரீரத்துக்கு ஒப்பாக அவர் நம்ம மறுரூபப்படுத்துவாராம். அப்போ இயேசு மருத்து உயிரோடு எழுந்தார். அவருடைய சரீரம் எப்படி இருந்தது? சீசர் வந்து பார்த்தாரு, அவங்களாம் தொட்டாங்க. அவரே சொன்னார், தொட்டு பாருங்க சொன்னார். அப்போ அது ஒரு ஆவியில் நீங்கள் தொட முடியும். ஆனால் அதே சமயத்தில் அந்த சரீரத்தை பார்த்தீங்கன்னு வச்சுங்க, மூடி இருக்கிற கதவுக்குள்ளாக நுழைஞ்சு வந்துடும். யாரும் கதவை திறந்து விட வேண்டாம், வந்துடும். அதில் ஒரு காரியத்தை யோசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு சொல்லுகிறார், அவர் வந்து நீ போய் என்ன சொல்லுப்பா, மரியாதை சொல்லுகிறார், என்னுடைய சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லு, அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள். இதானே இயேசு சொன்னார். அவர் இவ்வளோ தான் சொன்னார். ஆனால் அவர் எங்கே போய் சீசர்களை பார்த்தாரு? எருசலேமில் மேலே போய் பார்த்தாரு. கலிலேயாவுக்கு போனார் போல. இப்போ கலிலேயாவில் போய் யாரை பார்த்தாரு? கலிலேயாவில் தன்னோடு கூட பிறந்த சகோதரை பார்க்க போனார், யாக்கோபெல்லாம் பார்க்க போனார். அப்போ இயேசு உயிரோடு எழுந்த சரீரத்தோட அவர் கலிலேயாவுக்கு போய் அங்கே யாக்கோபுக்கு அவருடைய சகோதரெல்லாம் தரிசனம் பண்ண கொடுத்து விட்டு, அதை பின்பு அவர் மறுபடியும் எருசலேமுக்கு வந்து மேலறையில் வந்து பேசுகிறார். எம்மாவுக்கு நடந்து போகிறாங்க, அந்த சீசரோடு கூட வருகிறார். இப்போ இந்த சரீரம் எங்கே இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. உயிரோடு இருந்து பார்த்தா அவர் எம்மாவில் இருக்கிறார், அவர் கலிலேயாவில் இருக்கிறார், எருசலேமில் இருக்கிறார், பூட்டப்பட்ட கதவுகளுக்குள்ள வருகிறார், உணவை சாப்பிடுகிறார் சாதாரணமாக. ஆனால் அவரை தொட முடிகிறது. எப்படி பாருங்க, அந்த சரீரத்தின் மேன்மை எப்படிப்பட்ட மேன்மையாக இருக்கிறது. அதை குறித்து நம்ம அறிந்து கொள்வதற்கு அந்த நாள் வந்தால் தான் நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. அந்த நாளில் அப்படிப்பட்ட மறுரூபம் கற்று மாற்றி விடுகிறார். அப்போ நம்ம அவரோடு கூட பல்லோகத்துக்கு எழுந்தள்ளி போகிற கிருபையை அவர் நமக்கு தருவார். அதுதான் வேதம் சொல்லுகிறது. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 20-21 வசனங்களிலே, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனும் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவாக காத்திருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ரகசிய வருகை அப்படி பெரிய ஒரு ஆச்சரியமான வருகையாக இருக்கும். தேவனோடு கூட தரிசிக்க முடியும். அவங்க சரீரெல்லாம் மாறிடும், அழகு கூட இருப்பாங்க. நம்ம அதுதான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கோம். தயாராக இருக்கீங்களா? ஆயத்தமாக இருக்கீங்களா? அந்த நாளுக்காக நம்ம ஆயத்தமாக இருக்கணும். அதுதான் வேதம் நம்ம கற்றுத்தருது. சரி, யார் தான் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க? நம்ம பார்த்தோம் இந்த நாள் ரகசியமான ஒரு நாள் என்று சொல்லி. நம்ம பார்த்தோம் மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள் என்று சொல்லி. நம்ம பார்த்தோம் நாம் இந்த சரீரம்லாம் மாறப்போகிறது எல்லாம் பார்த்ததெல்லாம் நடக்க போகிறது தான். ஆனால் யார் தான் இருப்பாங்க, யார் தான் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாங்க? இதை குறித்து சபை பலவிதமான காரியங்களை பல வருஷங்களாக யோசித்து கொண்டிருந்தது. முதலாவதாக சபை சொன்ன காரியத்தை தான். அந்த இயேசு வருவது பார்த்தீங்கன்னா சபையெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. அதுக்கு பின்பு பரிசுத்த ஆவியார் உலகத்தில் இருக்க மாட்டார். சபையெல்லாம் போனதுனால எல்லாரும் மனிதர்கள் மிருகங்களைப் போல மாறிவிடுவாங்க. சமாதானம் இருக்குது. அதுதான் நம்ம விசுவாசித்த காரியம். அவ்வளோதான் வெளிப்பாடு எல்லாருக்கும் இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா வேதத்தில் சொல்லியிருக்கிற வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சபையெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுமா? அதை குறித்து நம்ம வேதத்திலிருந்து அறிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, சபை எடுத்துக்கொள்ளப்படுமா படாதான 110 பாதி வரைக்கும் கேள்வி. நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம். பார்த்தா 7 வருஷம் ஒவ்வொருத்தருக்கு அனுபவிச்சுட்டு அப்புறமா போகலாம் என்று சொல்கிறாங்க. ஆனால் பாருங்கள், நீ அனுபவிக்கிறத இங்கே இருக்கலாம், அனுபவிக்க வேணாம் கத்தோடு நீங்கள் போகலாம். அதுதான் வேதம் நம்ம கற்றுத்தருகிற காரியம். எப்படி நான் சொல்லுகிறேன்? வேதத்தில் பாருங்கள், மத்தேயு 25:10 மத்தேயு 24, 25, 26 3 அதிகம் வாசித்து பார்க்கும் பொழுது கத்த கடைசி கால நடக்கப் போகிற காரியங்களை எல்லாத்தையும் நமக்கு கற்றுக் கொடுத்தார். கடைசி காலத்தில் அடையாளம் தான் நடக்கும்னு சொன்ன பின்பு ஒரு 3 உவமைகளை சொன்னார். அந்த பல்லோக ராஜ்யத்தை குறித்து 3 உவமைகளை இயேசு அந்த அதிகாரங்களை சொன்னார். முதலாவதாக 10 கன்னிகைகளின் உவமை. 10 பேர் மணவாளரை பார்க்க சென்றாங்க, 5 பேர் தீவெட்டியில் கொண்டு போனாங்க, 5 பேர் கொண்டு போகலை. அதுதான் முதலாவது ஒரு உவமை. ரெண்டாவது ஒரு உவமை சொன்னார்.
தாளந்துகளை கொடுத்த ஒரு உவமை சொன்னார். ராஜா ஒரு ஊருக்கு போகிறார், தன்னுடைய ஊழியக்காரர் அழைத்து எல்லாருக்கும் தாளந்துகளை கொடுத்தார். அதை திரும்ப வந்து கணக்கு கேட்டார். ஒவ்வொருத்தருக்கும் கணக்கு கேட்டபடியாக அவளுக்கு ஏற்ற வெகுமதியை கொடுத்தார். அது 2வது உவமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது உவமையாக செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் 2ஆக பிரிப்பது போல பிரிப்பார் என்று சொல்லி அந்த உவமை வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் இயேசு கிறிஸ்து தம்முடைய 2வது வருகையை குறித்து, கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்து நம்ம கற்றுக் கொடுப்பதற்காக எழுதப்பட்ட உவமைகள். அந்த உவமைகளின் தாற்பயத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் முதலாவது சொல்லுகிற காரியம் என்ன? மத்தேயு 25:10 இதுதான் அதில் சொல்லப்பட்ட முதலாவது உவமையிலே கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை. அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. இப்போ யாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது? 10 பேர் இருந்தாங்க. 10 பேரும் இயேசுவை பார்க்க போனார்கள், மணவாளனை பார்க்க போனார்கள். 10 பேரும் அந்த திருமணத்துக்கு அழைக்கப்பட்டு இருந்தார்கள். 10 பேரும் அதற்கு ஆயத்தமாக இருக்கல, 5 பேர் தான் ஆயத்தமாக இருந்தாங்க. அப்போ யார் உள்ளே போக முடிந்தது? ஆயத்தமாக இருந்தவர்கள் மாத்திரம் உள்ளே போக முடிந்தது. ஆயத்தமாக இராதவர்கள் விடப்பட்டுட்டாங்க. அப்போ சபைக்கு வருகிறதுல பார்த்தீங்கன்னா ஒரு பகுதி ஆயத்தமாக இருப்பாங்க, அவள் கத்தோடு இருப்பாங்க. சபைக்கு வருகிற மற்ற பகுதி அவள் கைவிடப்படுவார்கள். அவர்கள் இந்த 7 வருஷம் இங்கே தான் இருக்கணும். இந்த உபத்திரவத்தின் காலத்தில் உலகத்தில் தான் இருக்க வேண்டும். ஆனால் கர்த்தர் அவளை பாதுகாத்து கொள்ளுவார். அதுதான் கர்த்தர் சொல்லியிருக்காரு. ஆயத்தமாக இருந்தால் தான் நீ போக முடியும். நீங்கள் எல்லா காரியம் செய்யலாம். ஒரு ட்ரெயினுக்காக டிக்கெட் வாங்கலாம், பேக்லாம் பண்ணலாம். ட்ரெயின் போகும்போது நீங்கள் ரெடியாக இல்லைன்னா எப்படி நீங்கள் போக முடியும்? அதுதான் சபையின் காரியம். சபையில் உள்ள எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டார்கள். ஆனால் ஆயத்தமாக இருக்கிறவர்கள் கர்த்தரோடு கூட பிரவேசிப்பார்கள். ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தர் சொல்லுகிற காரியம். 2வது பாருங்க, மத்தேயு 24:42 முதல் 44 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது தேவாதி தேவன் இன்னொரு உவமையை சொல்லுகிறார். அப்போ உங்கள் ஆண்டவர் என்ன நாளில் வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டு எஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னமிட விட்டான் என்று அறியீர்களா? அவன் நீங்கள் நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமாக இருங்கள். அப்போ யாரும் ஆயத்தமாக இருக்கணும் கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ வரப்போகிறாருப்பா, அது நாள் தான் உங்களுக்கு தெரியாது, நாளையே தெரியாது, ஆனால் வரப்போகிறார். அதுக்கு ஆயத்தமாக இருக்கிறது கர்த்தர் சொல்லிட்டாரு. அப்போ அந்த ஆயத்தமாக இல்லாதவர்கள் போக முடியாது. அதைத்தான் வேதம் நமக்கு கற்றுத்தருகிற காரியம். இதை பார்த்தீங்கன்னா கடைசி நாளிலே இது ஒரு எக்காலம் துணிக்கும். நான் என்ன விசுவாசிக்கிறேன், பாதி பேருக்கு எக்கால சத்தமே கேட்காது. பாதி பேர் கேட்காது. அப்போ எக்கால சத்தம் சத்தமாக இல்லையா நீங்கள் கேட்கலாம். எக்கால சத்தம் வலுவாக தான் இருக்கும், ஆனாலும் பாதி பேர் கேட்காது. நான் சொல்கிறேன், இப்போ நான் சபையில் நான் பேசி கொண்டு இருக்கிறேன், நீங்கள் எல்லாரும் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. ஆனால் நான் எனக்கு கேட்கக்கூடாது நீங்கள் நினச்சிங்க வச்சுக்கோங்க, நீங்கள் கேட்காம இருக்கலாம். நான் என்ன வார்த்தை பேசலாம் உள்ளத்தில் போகாது. ஏன்னா நீங்கள் கேட்க மாட்டீங்க. உங்கள் மேலே வேற எங்கேயும் யோசிச்சுட்டு இருக்கும். நாளைக்கு எந்த கடைக்கு போகலாம், வேற ப்ராஜெக்ட் முடிக்கணுமே, ஆணுக்காலில் ஒரு பேஜ் வரமே, என்ன செய்யணும், அதெல்லாம் யோசிச்சிருந்தேன்னா பேசுகிற வார்த்தை எப்படி உங்களுக்குள்ளே போகும்? regardless of however much I shout, my words will never enter your mind. உள்ளே போகாது. அப்போ அப்படி தான் கடைசியில் நடக்கும். எக்காலஸ் துணிக்கும் பாதி பேருக்கு கேட்கவே கேட்காது. அதான் ரகசியமாக இருக்குது. கேட்காதவங்க தான் விடப்படுவாங்க. யாருக்கு கேட்குதோ அவங்க தான் போயிடுவாங்க. ஹல்லேலூயா. அதுக்கு கவனமாக இருக்கணும். ஒரு அமெரிக்க தேசத்தில் உள்ள நேட்டிவ் அமெரிக்கன் இந்தியன் ஒரு ரெட் யூனிவர்ஸில் செவ்விந்தியன் இருந்தானா. ஒரு நாள் நியூயார்க் பட்டணத்தில் சென்று தன்னோட நண்பரை பார்க்க சென்றான். சென்ற இடத்துல நண்பர் சொன்ன சரி சாப்பிட போகலாமா சொல்லிட்டு நியூயார்க் பட்டணத்தில் எல்லாம் சாப்பிட 2 பேர் சாப்பிட போகிறாங்க. போகும்போது தான் ஒரே சத்தம் வீதியில், எல்லாம் மக்கள் பேசுகிறார்கள், கூட்டம் நெரிசலாக இருக்கிறது. அங்கே உள்ள பஸ்லாம் போய் சத்தம்லாம் வந்து கொண்டு இருக்குது. திடீர்னு இந்த செவ்விந்தியன் அந்த பையன் சொன்னான் தன்னோட நண்பனை பார்த்து, நான் ஒரு தெல்லுப்பூச்சியின் சத்தத்தை கேட்கிறேன் என்று சொன்னானா. ஐ ஹியர் அ கிரிக்கெட். எனக்கு ஒரு ஆசை, என்ன அது, நம்ம ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரீட்டில் நிற்கிறோம், பிஸியாக இருக்குது, நீ எப்படி கேட்க முடியும் என்று சொன்ன உடனே அந்த செவ்விதை சொன்ன, நான் அவனை காமிக்கிறேன் பாருன்னு சொல்லி ரோட்டுக்கு அந்த பரில் போய் அங்கேருந்து ஒரு மரம் நட்டு ஒரு சிறிய தொட்டி, அந்த தொட்டியில் கீழே தோண்டி பார்த்தா உள்ளே ஒரு தள்ளு பூச்சி இருந்தது. ஹல்லேலூயா. அதை பார்த்தோன்னே என் ஃப்ரெண்டுக்கு ஒரே ஆச்சரியம், எப்படிப்போ உனக்கு இது கேட்டுச்சு சொன்னப்போ அவன் சொன்னானா, மனிதர்கள் யார் எதற்காக அவன் செவியை கவனமாக வைத்திருக்கிறாங்களோ அதை தான் அவன் கேட்க முடியும். நான் அதை பற்றி நான் யோசித்து கவனமாக இருந்தேன், நான் கேட்டேன். நீ அதை பற்றி யோசிக்கல தான் அவனுக்கு கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு கையிலேருந்து கொஞ்சம் காயின்ஸ் எடுத்து அப்படி தர பிளாட்ஃபார்மில் போட்டானா. அது அப்படி காயின்ஸ் சத்தம், பெரிய சத்தம். பார்த்தா அந்த பிளாட்ஃபார்மில் எல்லா இடக்கணும் திரும்பிச்சு, யாருப்பா பணத்தை கீழே போடுறாங்கன்னு. அப்போ நம்ம கண்ணில் யோசிச்சுட்டு அதான் யார் பணத்தை போடுவோம், அதுதான் சத்தம் கேட்டுட்டு இருக்குது. அப்போ கடைசி காலம் தூங்கும் போது அப்படி தான் பாதி பேர் கேட்காது. சத்தம் கேட்காதனால தான் அவங்க போயிடுவாங்க. ஆகையினால தான் இது என்ன வருமா, பூமியின் மீது உள்ள எல்லார் மேலும் இது ஒரு கண்ணியை போல வரும். இது உலக சாம்ராஜ்யம், இது ஒரு தேசத்துக்கு வருகிற சாம்ராஜ்யம் இல்லை. அதை தான் வேதம் சொல்லியிருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா இயேசு ரொம்ப நேர்த்தியாக கற்று சொல்லியிருக்கிறார். 2 பேர் வயலில் இருப்பாங்க. வயலில் எப்போ இருப்பாங்க? வயலில் எப்போ இருப்பாங்க? காலையில் இருப்பாங்க. 2 பேர் ஏந்திரம் அரைப்பாங்க. ஏந்திரம் எப்போ அரைப்பாங்க? எங்கள் வீட்டில் மாவு அரைப்பாங்க, மத்தியானம் தான் அரைப்பாங்க. அதே மாதிரி
2 பேர் தூங்கிட்டு இருப்பாங்க, படுக்கையில் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? ராத்திரி வேலை. ஏன்னா இயேசு வரும் பொழுது உலகம் முழுமைக்கும் ஒரே சமயத்தில் வருவார். ஒரு பகுதியில் இரவாக இருக்கும், ஒரு பகுதியில் காலையாக இருக்கும், ஒரு பகுதியில் மத்தியானமாக இருக்கும். எல்லாருக்கும் எக்கால சத்தம் துணிக்கும். ஹல்லேலூயா! அதுதான் ரகசிய வருகை. உலகம் எங்கும் தோன்றுகிற ஒரு வருகை. அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறதா? இந்த சத்தம் கேட்காம போதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம உள்ளெல்லாம் இயேசுவே யோசிக்கிறது இல்லையா, உலகத்தையே யோசித்து கொண்டு இருக்குதான். பைபிளில் போட்டிருக்குது, நான் சும்மா சொல்லலை, பைபிளில் சொல்லியிருக்குது. பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 34, 35வது வசனம். இயேசுவே சொல்லுகிறார் அதை குறித்து. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும், நிறைய சாப்பாடு யோசித்து இருக்கிறோம், எல்லாம் சாப்பிடணும் தான், எனக்கும் சாப்பாடுன்னு ஆசை தான், யாரும் குறை சொல்ல நினைக்காதுங்க. பெருந்திண்டினாலும் மனசு மயங்கிடுமா, வெறியினாலும், லௌகீக கவலைகள், வேலை செய்யணுமே, அடுத்த வேலைக்கு போகணுமே, பெரிய ப்ராப்ளம் நமக்கு. அதுதான் பாரம் அடையாதபடிக்கு போகும். இருதயங்கள் எல்லாம் நினச்சி பாரம் அடையாதபடிக்கும், நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். பூமி எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். அப்போ ஆயத்தமாக இருக்கிறவங்க தான் அதுக்காக போய் கேட்டிருப்பாங்க. காலையில் நீங்கள் ஜெபிச்சிங்களா? ஒவ்வொரு நாள் ஜெபிக்கணும். கர்த்தாவே, இன்றைக்கு நீங்கள் வந்தீங்க, நான் வரணும். அது ஒரு ஜெபமாக மாற்றுங்க. அதை குறித்து ஒரு சிந்தை இல்லாமல் இருந்தால் எப்படி தான் கேட்க முடியும்? எக்காலம் எப்போ நான் துணிக்கும் கத்தா நான் ஆயத்தமாக இருக்க சொல்லி ஒரு சிந்தைக்காரையே ஜெபிங்க. தேவனுடைய சமூகத்தில் காலையில் எழுந்து ஜெபிங்க. எல்லாரும் போகும்போது நான் கைவிடப்படக்கூடாதுன்னு சொல்லி ஜெபிங்க. பாதி சபை பூமியில் இருக்கக்கூடாது, எல்லா சபையும் தேவனோடு நிற்க வேண்டும். ஹல்லேலூயா! அதுதான் ரகசிய வருகை. நான் சிறுவன் வளர்ந்த போது ஞாபகம் இருக்குது. எங்கள் வீட்டிலாம் பால் வாங்குவதற்கு பால்காரன் பால் வாங்குவோம். பால்காரன் பார்த்துக்கிங்கன்னா பால்காரன், சரி பாதி பேருக்கு தெரியல, நீங்களாம் ஹை சொசைட்டி தான் வளர்ந்தாங்க. அப்போ தான் ஆவின் பாலாகலாம் கிடையாது, கடைக்கெல்லாம் போக முடியாது. எங்கள் ஊரில் இந்த கிராமத்தில் காலையில் பால்காரனை விட்டுட்டு வச்சுங்க, அந்த நாள் முழுசும் பால் வாங்க முடியாது. எந்த கடைக்கு போனாலும் வாங்க முடியாது, கடையே கிடையாது. கடைக்கு போனீங்கன்னா காஃபி வாங்கலாம், ஒரே ஒரு கடை டீ கடை உண்டு, டீ வாங்கலாம், அவ்வளோதான். பால்லாம் தரமாட்டாங்க. ஆகையினால காலையில் இந்த பால்காரன் வரும்போது காலைல 5 மணிக்கு வருவான். பால்காரன் வந்தால் ஒரு சைக்கிள் ஒரு மணி வச்சுருப்பான், அவ்வளோதான். அந்த மணியை அடிச்சுட்டு வந்து ரோட்டில் நடுவில் நிறுத்துவான், அவ்வளோதான். வீதியில் நிறுத்துவான். அவன் ஓடிட போய் கதவை தட்ட மாட்டான், வந்து ஒரு பில் அடிப்பான், அவ்வளோதான். எல்லா வீட்டிலேருந்து மக்கள் வருவாங்க, வெளியே பாத்திரத்தை கொண்டு வருவாங்க, எல்லோரும் பால் வாங்கி வீட்டுக்கு போயிடுவாங்க. அந்த மறந்தால் அவ்வளோதான், போயிடும். அதெல்லாம் ஞாபகம். நான் சிறுவன் அந்த ஒரு நாள் பால்காரன் போயிட்டான், யாருமே எழுந்துக்கல, எல்லாம் நல்லா தூக்கம். அன்றைக்கி ஃபுல்லும் காஃபியே கிடையாது. அப்போ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா அப்பாவும் பயங்கரமாக ரெடி ஆகிட்டாங்க. எப்படி ரெடி ஆவாங்க தெரியுமா? முந்தின நாள் படுக்க முன்பாகவே அந்த பால் பாத்திரத்தை எடுத்து நல்லா கழுவி வீட்டில் வாசல் பக்கத்தில் வச்சுருவாங்க, கதவில் வச்சுட்டு அது சத்தக்கத்தை எழுந்து ஓடி போய் கதவை பாலை வாங்கணும். அது உலகப்புறமாக காயத்துக்காக எவ்வளவோ ஆயத்தப்படுறோம், அதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். சத்தம் கேட்குமா, மறந்துடுவோமா, தூங்கிடுவோமான்னு சொல்லி அந்த ஆயத்தத்தோடு இருக்கணுமா, அவ்வளோ ஆயத்தத்தோடு இருக்கணும், தீவிரமாக இருக்கணும். அதுதான் கத்த வருகை நம்ம எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அதுதான் முதலாவதாக நடக்கப் போகிற ஒரு ரகசிய வருகை என்று எதுவும் கற்றுத்தருகிறது. ரெண்டாவதாக, நமக்கு நேரங்கள் அதிகமாக இல்லாததுனாலே நான் எல்லா வசதியும் சொல்வதற்கு நேரம் இல்லை, மன்னிக்கணும். நான் இன்னொரு நாள் தனியாக அதை குறித்து நான் பேசுறதுக்கு நான் உங்களுக்கு நேரம் தரப்போகிறேன், நீங்களாம் வரலாம். அந்த மெசேஜ் ஒரு நோட்ஸ் மட்டும் அனுப்பியிருக்கேன், நாங்களாம் வாசிக்கிறோம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு நோட்ஸ் அனுப்பிடுறேன், நீ வீட்டில் தான் வாசித்து கொள்ளலாம். சரியா? அதுதான் எனக்கு டீல். சரியாக இன்னும் எத்தனை நிமிஷம் இருக்குது? 10 நிமிஷம், 7 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். எவ்வளோ முடிப்போமோ அவ்வளோதான், 7 நிமிஷத்தில். கவனமாக நோட்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க. ரெண்டாவது நடக்க போகிற முக்கியமான ஒரு காரியம், தானியேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 27வது வசனம் இதை கற்றுத்தருகிறது. இதுதான் அதை பின்பு உலகத்தில் வருகிற உபத்திரவ காலம். இயேசு ரகசிய வருகை வந்த பின்பு அதன் பின்பு 7 வருஷ உபத்திரவ காலம் இந்த பூமிக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அவர் 1 வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான சட்டைகளோட பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீரு மட்டும் சொரியும் என்றான். இப்போ பாருங்கள், தானியேலுக்கு வெளிப்படுத்தப்பட்ட காரியம், இந்த நாட்களில் ரகசிய வருகைக்கு பின்பு அந்தி கிறிஸ்து வெளிப்பட போகிறான். அவன் உலகம் முழுவதும் தன்னுடைய ஆளுகைக்குள்ளே கொண்டு வர போகிறான். அவன் எப்படி வருவானா? முதலாவதாக ஒரு சமாதான உடன்படிக்கை கொண்டு வருவானா. அதைத்தான் இன்றைக்கு பார்த்தா உலகத்தில் எல்லாரும் யோசிக்கிறாங்க, இன்றைக்கு இஸ்ரவேலில் சமாதான உடன்படிக்கை வந்துருச்சு, அப்போ நிச்சயமாக இதுதான் இந்த உபத்திரவ காலத்துக்கு ஆரம்பமாக இருக்குமோ என்பதாக ஜனங்கள் பேசிக்கொள்ளுகிறார்கள். அப்போ நடக்க போகிற காரியம் என்ன? இயேசு கிறிஸ்து ரகசிய வருகைக்கு பின்பு ஒரு 7 வருஷ உபத்திரவ காலம் இருக்கும். நீங்களாம் யோசிக்கக்கூடாது, அதெல்லாம் விட்டு போயிட்டோமா, போயிடுச்சு எல்லாரும் அப்படின்னு யோசிக்க வேணாம். ஏன்னா வேதத்தில் சொல்லப்பட்ட காரியம் அறிந்து கொள்ளணும். முதலாவதாக இஸ்ரவேலுக்கு சமாதானம் இருக்கணும். இதுவரைக்கும் சமாதானத்தில் இஸ்ரவேல் இல்லை.
உண்மையான சமாதானத்துக்குள்ளாக அவள் வர வேண்டும். ரெண்டாவதாக முக்கியமான காரியம் நடக்க வேண்டியது என்ன? எருசலேம் தேவாலயம் கட்டப்பட வேண்டும். அதில் மறுபடியும் பலி கொடுப்பது, தினந்தோறும் பலி கொடுக்க ஆரம்பிக்க வேண்டும். அது ஆரம்பித்த பின்பு தான் இந்த அந்தி கிறிஸ்து வருது என்ன செய்வான்? 3 வருஷம் முடிந்த பின்பு அந்த பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவான். இப்போ பலியை கொடுக்கறது இல்லை, ஆகவே ஒளிய பண்ணுகிற வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு வழி இல்லை. ஆகவே தான் இந்த சமாதான உடன்படிக்கை இது இந்த 7 வருஷத்தின் ஆரம்பம் என்று சொல்லி நம்ம எண்ண வேண்டாம். ஆனால் அதே சமயத்தில் நாளைக்கே ஒரு வேளை அந்த தேவாலயம் கட்டப்படுவதற்கு என்று ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படும் என்று சொன்னால் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, நாம் அதற்கு மிகவும் சமீபத்தில் வந்துவிட்டோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அது கட்டப்படும் பொழுது தான், அந்த தேவாலயத்தில் பலிகள் செலுத்தி கட்டப்படும் பொழுது தான் அந்தி கிறிஸ்து முதலாவதாக வந்து எல்லா சப்போர்ட்டையும் கொடுப்பான், எல்லாத்தையும் அவனே செய்து கொடுப்பதாக முன் வருவான். ஆனால் 3.5 வருஷம் முடிந்த பின்பு அந்த உடன்படிக்கையை தள்ளிவிட்டு தானே தேவன் என்று சொல்லி அந்த தேவாலயத்துக்குள்ளாக சென்று நான் அமர்ந்து கொள்ளுவான். அப்பொழுதுதான் இஸ்ரவேலர் அறிந்து கொள்வார்கள், நாம் ஏமாந்து போய்விட்டோமே என்று அறிந்து கொள்வார்கள். அதை குறித்து தானியேலின் புஸ்தகம் மிகவும் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேலின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 36 முதல் 38 வசனத்திலே இந்த அந்தி கிறிஸ்து எப்படி இருப்பானா? தேவனை பார்க்கலும் பெரிதான காரியங்களை பேசுவான். அவன் எல்லாரையும் புதிய ஒரு தேவர்களுக்கு ஆராதனை செய்யும்படியாக மக்களை தூண்டி விடுவான். அவன் எந்த ஒரு ஸ்திரீயின் சிநேகத்தையும் மதியாதவனாக இருப்பான். எதையும் அவனை உள்ளத்தை அசைக்க மாட்டாது என்பதாக வேதம் கற்றுத்தருக்கிறது. தானியேல் 11:33 முதல் 35 வேதம் சொல்லி இருக்கிறது. இந்த அந்தி கிறிஸ்து வந்து தேவனுடைய பிள்ளைகளை வேட்டையாடுவான், அவளை கொலை செய்வான் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ரகசியம் எல்லாம் போயிட்டாங்கன்னா யாரும் ரத்த சாட்சியை மறிக்க மாட்டாங்க, யாரும் கொலை செய்யப்பட மாட்டாங்க. ஆனால் அந்த உலகத்திலே ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறவர்கள் அந்த 7 வருஷத்திலே இரத்த சாட்சியாய் மறிப்பார்கள். அந்திக்கு சொல் விரோதமாக எழும்பி வருவான். அப்போ பார்த்தாங்கன்னா வேதம் சொல்லி இருக்கிறது, பலவான்கள் அவனுடைய கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவார்கள். தேவனுடைய பிள்ளைகள் அவனுடைய கையில் ஒரு காலத்துக்கு ஒப்புக் கொடுக்கப்படுவார்கள். அந்த அந்தி கிறிஸ்துவின் காலத்தில் அவளை கொலை செய்வான் என்று வேதம் கற்றுத்தருகிறது. தானியேல் 11:32 சொல்லுகிறது, உடன்படிக்கைக்கு துரோகியாக இருக்கிறவர்களை அவன் தன்னுடைய வசமாக வசப்படுத்தி கொள்ளுவான். யாரெல்லாம் தேவனோடு கூட உடன்படிக்கை தூரமாக இருக்கிறாங்களோ அவர்களெல்லாம் பார்த்து இச்சக வார்த்தைகளினாலே அவர்களை தன்னுடைய உடன்படிக்கைக்குள்ளாக கொண்டு வருவான். என்ன உடன்படிக்கை? தன்னுடைய முத்திரையை தரித்துக் கொள்கிற உடன்படிக்கைக்குள்ளாக கொண்டு வருவான். எல்லாரோட கையிலும் அந்தி கிறிஸ்து முத்திரை பதிக்கப்படும். அந்த முத்திரை இல்லாதவர்கள் வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்வான். இதெல்லாம் நடைபெறுகிற நாட்கள் தான் இந்த 7 வருஷ உபத்திரவ காலம். அந்த 3.5 வருஷம் முடிந்தவுடன் மகா உபத்திரவத்தின் காலம் ஆரம்பிக்கும். எல்லாரும் பூமியின் எல்லைகளை ஒளிந்து கொள்ளுவார்கள். அவர் சொல்லுகிற காரியம் என்ன? இதோ தேவனுடைய மகா கோவாக்கின நாள் வந்துவிட்டது, யார் எங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று எல்லாரும் ஓலமிடுவார்கள் என்பதாக வேதம் கற்றுத்தருகிறது. 7 வருஷம் அப்படியே நடக்கும். அந்த 7 வருஷத்தில் தேவனோடு இருக்கிறவர்கள் கர்த்தருடைய சமூகத்திலே அவரை ஆராதனை செய்து கொண்டிருப்பார்கள் பரலோகத்திலே. ஹல்லேலூயா. ஆனால் அந்த உலகத்தில் இருக்கிற பெரிய கண்ணியாக இக்கட்டாக அது மாறிவிடும். அந்த 7 வருஷத்திலே தேவனாலே வருகிற பலவிதமான சோதனைகள் மக்களை தொடர்ந்து வரும். வெட்டுக்கிளிகளுக்கு ஒப்பாக, குதிரைகளுக்கு முகத்தை ஒப்பான ஒரு புதிதான ஒரு வண்டு ஜனங்கள் வருமாம் வேதம் கற்றுத் தருகிறது. அந்த வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு போய் பூமியில் எல்லாரையும் தேள்களைப் போல வாதிக்கிற ஒரு வல்லமையான ஒரு வாதை எழும்பி வரும். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அந்த நாளில் விடப்பட்டு போனவங்க இருக்கிறாங்களே, அவங்களுக்காக கர்த்தர் எழுந்தள்ளுவார், கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுவார். வேதம் சொல்லுகிற அந்த நாட்களிலே அந்த தூதர்கள் வந்து சொல்லுகிறார்கள், பூமியில் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்து கொண்டிருந்த ஒரு 2 தேவதூதர்களை பார்த்தார் யோவான் ஸ்நானகன். அவர்களுக்கு சொல்லப்பட்ட காரியம் என்ன? தூதர்கள் அவரை பார்த்து சொல்லுகிறாங்க, நம்மளுடைய தேவனுடைய ஊழியக்காரருடைய நெற்றிகளில் முத்திரை போடும் அளவும் மரங்களையும் சமுத்திரத்தையும் காற்றுகளை சேதப்படுத்தாதீர்கள் என்று கூப்பிட்டு சொன்னார்களாம். அப்போ என்ன செய்வார் கர்த்தர்? தம்முடைய இருந்து விடப்பட்டவங்க இருக்கிறாங்களே, ஊழியக்காரங்க விடப்பட்டிருப்பாங்க, இங்கே இருப்பாங்க விடப்பட்ட ஆயத்தம் இல்லாத ஊழியக்காரங்க விடப்பட்டுருவாங்க. அவங்களுடைய உள்ள நெற்றிகள்லாம் அவர் பாதுகாவலாக அவர் தன்னுடைய ஒரு அடையாளத்தை அவர் விடுவாராம், அவளை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக. அதை பின்பு வருகிற பார்க்கும் பொழுது அதில் 7 தூதர்களை குறித்து பார்க்கிறோம். அந்த 7 தூதர்களை காலம் ஊதுகிறார்கள். ஒவ்வொரு எக்காலத்திலும் வல்லமையான வாதைகள் வெளிப்படுகிறது. ஒரு புஸ்தக சூழல் எழுதப்பட்டிருக்கிற 7 முத்திரைகளை குறித்து நம்ம வாசிக்கிறோம். முத்திரைகள் உடைக்கப்பட ஜனங்கள் அதிகமாக வாதிக்கப்படுகிற, தண்டிக்கப்படுகிற ஒரு புறத்தில் தேவனால் வருகிற நியாய தீர்ப்பு, மறுபுறத்திலே அந்தி கிறிஸ்துவான யாரெல்லாம் அவனோடு கூட இல்லாத இருக்கிறாங்களோ எல்லாம் வேட்டையாடி கொண்டு இருக்கிறான். மறுபுறத்திலே அந்தி கிறிஸ்துவின் அடையாளத்தை தரித்துக் கொள்ளும்படியாக எல்லாரும் கட்டாயம் பண்ணப்படுகிறார்கள். மிருகத்திற்கு சத்துவம் கொடுக்கப்படுகிறது. இந்த முத்திரை தரித்துக் கொள்கிற எவனுக்கும் நித்திரை இராது, சமாதானம் இராது என்பதாகவே கற்றுத்தருகிறது. அப்போ தேவ பிள்ளைகள் எப்படி தப்பிக்க முடியும்? அந்த முத்திரையில் வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. ஆனால் முத்திரை பெற்றுக்கொண்டால் தேவ சமாதானமே எடுக்கப்பட்டு போய்விடும். அந்த சமயத்தில் கர்த்தர் தெய்வ ஜனங்களை பூமியும் சிதற பண்ணி விடுவான். சிதற பண்ணி ஓடிடுவாங்க, எல்லாம் ஒளிந்து கொள்ளுவாங்க. அது மகா உபத்திரவத்தின் ஒரு காலம்.
எல்லா வார்த்தைகளை வாசிப்பதற்கு நேரம் இல்லாதனால நான் கடந்து போகிறேன். வெளிப்படுத்துகிற விசேஷம் 11, 12, 13 எல்லாம் வாசித்து பாருங்கள். அந்த 7 தூதர்களுடைய வாதைகள், 7 முத்திரைகளின் வாதைகள், 7 எக்கால சத்தத்தின் வாதைகள், இரத்தமும் அக்னியும் கலந்து வருகிற அக்னி மழை, பெரிய வாதைகள், பூமி எங்கும் ஊற்றப்படும், அக்னி புரண்டு ஓடும்படியாக மகா பெரிதான நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும். அது பூமியிலே ஒரு நரகமாக அது வந்து வாய்க்கும். அதுதான் 7 வருஷ உபத்திரவ காலம். ஆயத்தமாகிறவங்கெல்லாம் கர்த்தரை ஏற்றுக்கொள்ள மற்றவர்களோடு கூட அந்த 7 வருஷத்தில் உள்ளதான் போயாகணும். தேவனுடைய சமூகத்தில் எல்லாரும் பார்த்துக்கொள்வாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த 7 வருஷத்தில் ஊழியக்காரங்க மாத்திரம், இஸ்ரவேலில் உள்ள ஊழியக்காரங்க மாத்திரம் 1,44,000 பேர் இருப்பாங்களாம். அப்போ யோசித்து பாருங்க, இப்போ எத்தனை ஊழியக்காரங்க இருக்காங்க உலகம் முழுவதும்? அந்த 1,44,000 பேர் அந்த 7 வருஷம் இங்கே தான் இருக்க போகிறாங்க. மற்றவங்க தான் மேலே போக போகிறாங்க, பல்லவ தேவனோடு இருக்க போகிறாங்க. அது ஒரு பெரிய பயங்கரமான காரியம். மிகுந்த கவனமாக இருக்கணும். அந்த நாள் வரும் பொழுது கண்ணியை போல வரும். ஆகவே நமக்கு ஆயத்தமாக இருக்கணும், அந்த உபத்திரவு தப்பித்துக் கொள்ளும்படியாக. அதன் பின்பு நடக்க இருக்கிற ஒரு 3வது முக்கியமான ஒரு காரியம், அதுதான் இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகை. இதுதான் உண்மையாக இயேசு கிறிஸ்து வருகிற 2வது வருகை. இதுதான் தூதர்கள் சொல்லி போன அந்த வருகை. அவர் எப்படி போனாரோ அப்படியே திரும்ப வருவார். எல்லாரோட கண்களும் காண அவர் வருவார். எப்படி சீசர்களுடைய கண்கள் பார்க்க அவர் போனாரோ அப்படியாக சீசர்கள் பார்க்கும்படியாகத்தான் அவர் இறங்கி வருவார். எல்லாரோட கண்களும் அவரை காணுமா. வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தும் விசேஷம் 1 அதிகாரம் 7வது வசனத்திலே, இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும். இப்போ அவர் திருடனை போல வரல, கண்கள் யாவும் காணும்படியாக அவர் வருகிறார். அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். அல்லேலூயா. அதுதான் இயேசு கிறிஸ்து 2வது வருகை. இப்போ அந்த 7 வருஷம் உபத்திரவம் முடிந்து விட்டது. அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? தேவாதிய தேவன் தன்னுடைய பரிசுத்த தூதர்களுடன் கூட பரிசுத்தவான்களுடன் கூட பூமியை நியாயம் தீர்க்க வருகிறாராம். அதுதான் நியாய தீர்ப்புக்காக இயேசு கிறிஸ்து இறங்கி வருகிற 2வது வருகை. எல்லாரும் அவரை பார்க்கலாம், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், அவரை பார்த்து பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள் என்பதாக வேதம் கற்றுத் தருகிறது. இயேசுவும் அதை குறித்து கற்றுக் கொடுத்திருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 29 முதல் 31 வசனங்களை வாசித்து பாருங்கள். அது வரைக்கும் இயேசு சொல்லும் பொழுது திருடனை போல் வருகிறது என்று சொல்லுகிறார். நாளை யாருக்கும் தெரியாது என்று சொல்லுகிறார். 2 பேர் இருப்பாங்க, ஒரு எடுத்துக்கொள்ளப்படுவான், மற்ற விடப்பட்டுருவான்னு சொல்றாரு. ஆனால் இப்போ சொல்லுகிற காரியம் என்ன? மத்தேயு 24, 29 முதல் 31 வசனங்களிலே, அந்த நாட்களின் உபத்திரவம் முடிந்த உடனே, அதாவது அந்த 7 வருஷ உபத்திரவ காலம் முடிந்த உடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். வலுவாய் துரிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலிருந்து கூட்டி சேர்ப்பார்கள். பாருங்க, அப்போ 7 வருஷம் உபத்திரவம் எங்கே இருக்காங்க? அவங்களாம் அவங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான், ஆனால் பூமியில் தான் இருக்கிறாங்க. அவங்களை அழைத்து கொண்டு வருவதற்காக கர்த்தர் இப்பொழுது தூதர்களை அனுப்புகிறார். முதல் முறை ரகசிய வருகையில் இயேசு மத்திய ஆகாயத்தில் வருகிறார். நம்ம எல்லாம் சேர்ந்து செய்வதற்காக எடுத்துக்கொள்ளப்படுகிறோம். 2வது முறை பகிரங்கமாக அவர் வரும் பொழுது அவருடைய கால்கள் சீனாய் மலையிலே தங்கும். அந்த சீனாய் பருவது 2ஆக விளக்கப்பட்டு போகும். அப்போ அவருடைய தூதர்கள் சென்று உலகம் முழுமையாக சென்று எல்லா ஒளிந்திருக்கிற மக்களை கொண்டு வருவார்கள். அன்றைக்கு பயந்து ஒளிந்திருக்கிறவர்கள், மலைகளிலே தூக்கங்களில் ஒளிந்திருக்கிறவர்கள், காடுகளிலே ஒளிந்திருக்கிறவர்கள், துரத்தப்படுகிற எல்லாரும் அழைத்து கொண்டு வரும்படியாக அவர் செய்வார். அதுக்கு தான் அவர் வருகிறார். யூதாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 14, 15 வாசித்து பாருங்கள். அதில் சொல்லப்பட்டிருக்கு, அவர் தன்னுடைய தூதர்களோடு கூட வந்து தமக்கு விரோதமாக அவபக்தியாய் மனிதர்கள் செய்த எல்லா கிரியைகளின் நிமித்தமும் அவளை கண்டிப்பதற்காக 1000 தூதர்களோடு கூட கர்த்தர் வருகிறார். ஹல்லேலூயா. இதுதான் இயேசுவின் பகிரங்க வருகை. அது முடிந்த உடனே அதுக்கு அடுத்த ஒரு முக்கியமான ஒரு காரியம் பூமியிலே நடைபெறும். அதுதான் 4வதாக நடைபெற இருக்கிற 1000 வருஷ அரசாட்சி. அந்த 1000 வருஷ அரசாட்சியிலே தெய்வாதிய தேவன் வந்து மிருகத்தையும் கள்ளத்தீர்க்கதரிசியும் அவர் பாதாளத்தை தள்ளி விடுகிறார், எல்லாம் அழைத்து விடுகிறார். அதன் பின்பு 1000 வருஷம் அரசாட்சி செய்யும்படியாக அவர் தம்முடைய பிள்ளைகளை தம்மோடு கூட அழைத்துக் கொள்கிறார். இதுதான் இயேசு சொன்ன 2வது உவமை. அந்த தாளந்துகளை குறித்து சொன்னார் அல்லவா? ஒருவனுக்கு 1 தாளந்தும், மற்றவனுக்கு 5 தாளந்தும், மற்றவனுக்கு 10 தாளந்தும் கொண்டு சென்றார்கள். எஜமான் எஜமான் சொன்ன காரியம் என்ன? நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய் ஊழியக்காரன், ஆகினாலே நீ 5 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு. பாருங்க, இந்த உவமை 2 விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு உவமையிலே தாளந்துகளை கொடுங்க, அவன் 1 தாளந்து இன்னொரு சம்பாதிச்சு தான் 2 தாளந்து எக்ஸ்ட்ரா கொடுங்க, அப்படியாக ஒரு உவமை சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த இடத்துல சொல்லும் பொழுது இயேசு சொல்லுகிற உவமை வித்தியாசமான ஒரு உவமை. அவர் சொல்லுகிற காரியம் என்ன? நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய், ஆகினால் நீயும் என்னோடு கூட 5 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு.
நீ உண்மையாக இருந்தப்பா நீ 10 கட்டடங்களுக்கு அதிகாரியாயிரு. அப்போ என்ன பண்ணுவார்? கர்த்தர் தம்முடைய தூதர்கள் தம்முடைய ஊழியக்காரரை வைத்து அவர் உலகம் முழுமையை ஆட்சி செய்வதற்காக அவளெல்லாம் கவர்னராக மாற்றி விடுவார். ஹல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் அவரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தால் அந்த 7 வருஷ உபத்திரவங்களை விடப்பட்டுள்ள யாரெல்லாம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு நிற்கிறாங்க அவங்க எல்லாம் சேர்ந்து அவர்கள் மூலமாக ஒரு உலக அரசாங்கம் உருவாக்கப்படும். ஹல்லேலூயா. சாத்தான் அப்படியே அவனுக்கு உருவாக்கும். அந்த 7 வருஷத்தில் சாத்தான் செய்ய போகிறது அவன் ஒன் வேர்ல்டு அலையன்ஸ் என்பதாக ஒரு பெயரில் 10 ராஜாக்களை வைத்து உலகம் முழுமையாக ஆளுகை செய்வதற்காக காரியங்களை செய்வான். ஆனால் தேவாதி தேவன் இயேசு வரும்பொழுது அவர் ஒருவரே ராஜாவாக இருப்பார். உலகம் முழுவதும் அவர் ராஜாவாக இருப்பார். தம்முடைய தூதர்களை தான் தெரிந்து கொண்டவர்களை தம்மோடு கூட ஆளுகை செய்யும்படியான அதிகாரத்தை அவர் கொடுப்பார் உண்மையாக இருக்கிறவர்களுக்கு. அதுதான் அந்த 1000 வருஷ அரசாட்சி நடைபெறும். முதலாவதாக ரகசிய வருகை, அதன் பின்பு 7 வருஷ உபத்திரவ காலம், அதன் பின்பு இயேசு கிறிஸ்துவின் பகிரங்க வருகை, அதன் பின்பு 1000 வருஷ அரசாட்சி. இந்த 1000 வருஷம் அரசாட்சி முடிந்த பின்பு கடைசியான ஒரு முக்கியமான ஒரு காரியம் தேசத்தில் உலகத்தில் நடைபெறும். அதுதான் கடைசியான நியாய தீர்ப்பு, புதிய வானம் புதிய பூமி. வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 7 முதல் 10 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அந்த 1000 வருஷம் முடியும் பொழுது சாத்தான் தன் காவலில் இருந்து விடுதலையாகி பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும் படிக்கும் அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கும் புறப்படுவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மணலத்தனையாக இருக்கும். அவள் பூமி எங்கும் பரவி பரிசுத்தவானுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்னியும் கந்தகவுமான கடலில் தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் பாதிக்கப்படுவார்கள். இதுதான் கடைசியாய் கர்த்தர் கொடுக்கிற ஒரு நியாய தீர்ப்பு. எத்தனையோ காரியங்கள் நடக்கிறதை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாத்தையும் யோசிக்க நமக்கு நேரம் இல்லை. ஆனால் கர்த்தர் அனுமதிக்கிற நாட்களில் ஒவ்வொன்றை குறித்தும் இன்னும் விளக்கமாக நம்ம தியானிக்கலாம், சிந்திக்கலாம். கர்த்தர் கேட்ட கிருபை தருவார். நம்ம இப்பொழுது அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? அடுத்து வருகிற ரகசிய வருகை. நம்ம அதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? What sets apart one believer from the other one is that one is ready, the other is not. One is ready, the other is not. எல்லாரும் இயேசு ஏற்றுக்கொண்டவர்கள் தான். எல்லாரும் இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் தான். எல்லாரும் மணவாளன் வர காத்திருக்கவங்க தான். ஆனால் சிலருக்கு ஆயத்தம் இல்லை. கர்த்தர் எதுக்காக இந்த பூமியில் சபையை வைத்தா தெரியுமா? ஜனங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு. 10 வருஷம்னு சொல்லி நம்ம சொல்லுகிறோமே, இந்த சபையினால் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறீங்களா? இயேசுவை சந்திப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறீங்களா? எபேசியர் 4:11 முதல் 13 சொல்லுகிறது, நம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றுகிற விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷர் ஆகும் வரைக்கும் இந்த பரிசுத்தவான்கள் சீர் பொருந்த வேண்டும். அதற்காக சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும், போதகராகவும் அவர் ஏற்படுத்தினாராம். எதற்காக ஏற்படுத்தினார்? கிறிஸ்துவை போல பூர்ணமாய் மாறுவதற்காக. அப்படி மாறினால்தான் தேவனை காண முடியும். வருகிற வாரத்தில் தியானிக்க போகிறது, எப்படி தான் ஆயத்தம் பண்ணுவது? வாட் டஸ் இட் மீன் டு பி ரெடி? அதை குறித்து நம்ம அடுத்த வாரம் தியானிக்க போகிறோம். இந்த சபையில் இருக்கிற யாரும் விடப்பட்டு போகக்கூடாது. வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? கடைசி நாளிலே அநேகரை தேடி ஆராய்ந்து ஓடி அறைவார்களாம். ஆனால் பலருக்கு இது புரியவே புரியாது. சிலருக்கு தான் புரியுமா? தானியேலை குறித்து கர்த்தர் சொல்லுகிற தானியேலை பார்த்து, தானியேல் 12வது அதிகாரம் 9-10 வசனங்கள். தேவதூதன் தானியேலை பார்த்து சொல்லுகிறான், தானியேலே நீ போகலாம். இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதை பொருளாக வைக்கப்பட்டும் முத்திரிக்கப்பட்டும் இருக்கும். அநேகர் சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள். துன்மார்க்கத்தில் ஒருவனும் உணரான், ஞானவான்களோ உணர்ந்து கொள்ளுவார்கள். இந்த கடைசி நாளின் காரியத்தை ஞானவான்கள் தான் உணர்ந்து கொள்ள முடியும். நம்ம அதை பார்த்து கேட்கணும், கர்த்தாவே என்னை ஞானமுள்ளவளாக மாற்றும், அதை உணர்ந்து கொள்ளட்டும் என்று நம்ம ஜெபிக்கிறோம். எல்லா எழுப்பின் இருக்கலாம். ஒரு நிமிஷம் தேவனை நோக்கி நம்ம பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. எல்லா கண்களும் மூடி இருக்க. நம்ம ஏதோ சபைக்கு சாதாரணமாக ஒரு ஃபெலோஷிப்புக்காக நம்ம வரல. சபைக்கு ஏதோ ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக வரல. சபையில் காசிப் பண்ணுறதுக்காக நம்ம நிச்சயமாக வரல. சபையில் சண்டை கொண்டு வருவதற்காக நம்ம வரல. சபைக்கு ஏன் வரோம் தெரியுமா? தேவனை சந்திக்க ஆயத்தப்படுவதற்காக வரோம். அந்த ஒரு பயம் நமக்குள்ளாக இருக்கணும். அந்த தேவ பயத்தோடு தான் நம்ம கர்த்தர் சமூகத்தில் பரிசுத்தமாக முடியும்.
அந்த எக்காலம் துணிக்கும் போது அவருடைய செவியில் அது கேட்கணும். செவியில் கேட்கணும். உலக கவலை அல்ல, உலகத்தின் கவலை அல்ல, தேவனை பற்றிய கவலை, தேவனை பற்றிய பயம் அது நமக்குள்ளாக இருக்கணும். அதுக்கு தான் சபை, அதுக்கு தான் சபை. இப்போ முதலாவதாக இதுவரைக்கும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ஒருவேளை நீங்கள் தேவ சபைக்கு வரலாம், வசனத்தை வாசிக்கலாம், ஜெபிக்க கூட செய்யலாம். ஆனால் உண்மையாக தேவனை ஏற்றுக்கொண்டோம் என்கிற நம்பிக்கை, ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள இல்லை. ஆனால் இப்போ நான் உண்மையாகவே இயேசுவே என்னுடைய அதிகாரி, என்னுடைய ராஜா, என்னை உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுகிறவங்க, இதுவரைக்கும் அதை ஜெபிக்கல, நான் இன்றைக்கு முதலாவதாக நான் ரட்சிப்புக்குள்ளாக நான் வர விரும்புகிறேன்னு சொல்லுகிறவங்க, என்னோட கரங்களை உயர்த்தி ஒரு நிமிஷம் காண்பி நான் உங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்க விரும்புகிறேன். God bless you. God bless you. God bless you. நீங்கள் சொல்லலாம், ஒரு வேளை நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டவள் தான், ஆனால் உலகம் தான் எனக்குள்ள அதிகமாக இருக்குது, உலக கவலை தான் இருக்குது. இன்றைக்கு அந்த எக்காலம் துணிச்சு தான் நான் கேட்பேங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இல்லை. ஐ வாண்ட் டு பி ரெடி. கர்த்தாவே என்னை ஞானவானா மாற்றும், எனக்கு இந்த கிருபை தாரும். அது உங்களுடைய ஜெபமாக இருக்கும். அவங்க கைகளை உயர்த்தி காண்பீங்க, உங்களோட கூட சேவிக்க விரும்புகிறேன். God bless you. God bless you. எல்லா கைகளை கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். கர்த்தரை ஆயத்தமாக மாற்றுகிற நாள் தான் இது. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே இந்த நாள் உம்முடைய நாள். கர்த்தாவே முழு உலகத்தையும் வாழும்படியாக இயேசு கிறிஸ்து திரும்ப வருகிற உடைய வருகை சமீபமாக இருக்கிறது. கர்த்தாவே அதற்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகவலை இப்பொழுது கர்த்தாவே ஒரு விசை கூட கர்த்த எழுந்தெழுவீராக. இன்றைக்கு ராஜா எல்லாரையும் ஒரு சபையாய் கர்த்த பரிசுத்தப்படுத்தி கர்த்தாவே நாங்கள் ஆயத்தமாக இருப்பதற்கு ஒரு ஆயத்தத்தை எங்களுக்கு தருவீராக ராஜா. ஒரு சுவிசேஷத்தின் ஆயத்தத்தை எங்களுக்கு நீங்கள் தர வேணுமாறு ஜெபிக்கிறோம் ராஜா. கர்த்தர் வருகிற கால சத்தத்தை கர்த்தாவே எங்களுடைய செவிகள் கேட்கணும் கர்த்தாவே, கேட்கணும் ராஜா. யாரும் விடப்பட்டு போகக்கூடாது ராஜா. அந்த 7 வருஷ உபத்திரவ காலத்தில் நாங்கள் விடுபட்டு போகக்கூடாது. தேவ சமூகத்தில் நான் இருந்து கர்த்தாவே நான் கர்த்தரோடு கூட மகிழ்ந்திருக்க வேண்டும் கர்த்தாவே. அந்த கிருபை எங்களுக்கு தருவீராக, அந்த கிருபை எங்களுக்கு தருவீராக. எல்லாரும் கர்த்தாவே ஞானவான்களாய் மாற்றி கர்த்தாவே தேவனுடைய வசனங்களை இருதயத்தை எப்பொழுதும் தொனித்துக் கொண்டிருக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்ய தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.